ஜென்சி படம் தான் and it went emotional and good. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு ஆனா அந்த கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கல. சரத்குமார் கொஞ்சம் வில்லனஸ் நல்லா பண்ணியிருப்பாரு, நல்லா இருக்கும். கேஸ்டால் தான் இந்த கல்யாணம் பண்ணோம்னு சொன்னால அந்த பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் பார்த்தா நிஜமா சொல்றேன் பயங்கரமா பிடிக்கும். டியூட் தான் பார்க்க வந்தேன். எப்படி சொல்றது, சூப்பரா வந்திருக்கு படம், நல்லா வந்திருக்கு. ஒரு நியூ மெசேஜ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆணவ படுகொலை பத்தி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. பிடிச்ச பொண்ணுக்காக என்ன வேணா பண்ணலாம், அதான் கதை, வேற ஒண்ணும் இல்ல. என்ன படம் பாத்துட்டு இருந்தீங்க? டியூட் படம் பாத்துட்டு இருந்தீங்க. அவங்களோட ஜோடி நல்லா இருக்கா? Yeah, it was good. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓவரால் லைக் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜென்சி படம் தான் and it went emotional and good. I enjoyed it. படத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் பாசிட்டிவா இருக்கு? ரொம்ப லைக் ஃபிளாஷ்பேக்ஸ்லாம் எனக்கு ஒரு மாதிரி லைக் எமோஷனல் ஆயிடுச்சு. இதுல ரெண்டு பேருக்கான கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு? Yeah, it was good. Chemistry was good and at the end they didn't get together but it was good. லவ் டுடே டிராகனை கம்பேர் பண்றப்ப இது எப்படி பார்க்கலாம்? Love Today and Dragon had more comedy scenes நிறைய இருந்துச்சு பட் இதுல கொஞ்சம் emotional scenes நிறைய வந்துச்சு and but at the end Parthiban he's always alone. Like அவனுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்றது நினைச்சா ஒரு மாதிரி செம்ம சப்போர்ட் ப்ரோ. நல்ல ஒரு படம், நல்ல படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங்ஸ், கரெக்டா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற சாங்ஸ் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. படம் போர் அடிக்காம போதா? போர் அடிக்காம லேகே இல்லை ப்ரோ, சுத்தமா லேக் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சேடா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. ஓகே தான். சோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? என்ன மாதிரி? சூப்பரா இருக்கு. ஆமா, 10க்கு எடுத்துற மாதிரி இருக்கு. 10 ப்ரோ. இல்ல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், பாருங்க நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் கொஞ்சம் சென்டிமெண்டா இருக்கும், பாருங்க. மமிதா பஜ் ஆக்டிங் அவங்க ஆக்டிங் நல்லா இருக்கும். இவங்க சரத்குமார் ஆக்டிங் சரத்குமார் கொஞ்சம் வில்லனஸ் நல்லா பண்ணியிருப்பாரு, நல்லா இருக்கும். மியூசிக்ல எப்படி இருக்கு? மியூசிக் சாயம் அபியங்கர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. படம் நீங்க 10 ரேட் எவ்வளவு? 9.5 கொடுக்கலாம், நல்லா இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கா? ஃபுல்லா காமெடியா இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்கு, பார்க்கலாம். சரத்குமார் எப்படி பண்ணிருக்காரு? வில்லனஸ் உங்களுக்கு ஓகே, பரவாயில்ல. அவர் தான் காமெடியா படுத்தலாம். ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா லவ் துறையில டிராகன்ல என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து ஒரே கேரக்டர் வச்சு பண்ணாரோ அந்த கேரக்டர் வந்து இதுலயும் அதே மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அவர் நெக்ஸ்ட் படம் வந்து வேற வேற கெட்டப்லயும் சரி வேற வேற அந்த ஜானர்ல கொண்டு வந்தா சூப்பரா இருக்கும். ஆனா இந்த சொசைட்டிக்கு இப்ப இந்த ஜென்ரேஷனுக்கு கேட்க வேண்டிய படம் வந்து இந்த படம் நல்லா இருக்குது. ஒரு கேஸ்ட் கான்செப்ட் தான் இந்த படம். ஒரு லவ் மூட்லயே கொண்டு போயிட்டு ஒரு லவ் மூட்லயும் இருந்தது. அதே மாதிரி இந்த கேஸ்ட்லாம் இருப்பாங்களே, இப்போ வந்து இந்த லவ் பண்ணா இதான் இப்ப சொல்றாங்களே, இந்த லவ் வந்து கேஸ்டால தான் கொண்டு வரணும், கேஸ்டால தான் இந்த கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் பார்த்தா நிஜமா சொல்றேன் பயங்கரமா பிடிக்கும். ஒரு பயங்கரமான கான்செப்டோட முடிச்சிருக்காங்க படம். மிச்சபடி இந்த படத்துல பிஜிஎம் வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட், அதுவும் சாங் பிளஸ் பாயிண்ட். அந்த ஒரு பிஜிஎம் வச்சே ஃபுல் படத்தையும் பார்த்து முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு பிஜிஎம் சாய் அபியங்கர் வேற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அவர் யங்கஸ்ட் மியூசிக் டைரக்டரா இருந்தாலும் தமிழ் படத்துல வந்து பயங்கரமா கொண்டு வந்திருக்காரு. இன்னும் நல்லா பண்ணுவார். அவ்வளவு பிரதீப் ஆக்டிங் செம்மையா இருந்தது, வேற மாதிரி. பிரதீப் ஆக்டிங்னா அதே கெட்டப் மட்டும் லைட்டா சேஞ்ச் பண்ணி மாத்தினாருன்னா, ஏன்னா இப்போ அவர் வந்து நியூ ஜென்ரேஷன் ஆக்டர்னால ஒரு நல்ல ஒரு வேற கெட்டப் பயங்கரமா கொண்டு வந்து நல்லா இருந்தா சூப்பரா இருக்கும். மிச்சபடி இந்த படத்துல வந்து மைனஸ் பாயிண்ட் எதுவுமே இல்லை, நல்ல ரீல் ரோல். அதுவும் இல்லாம ஒரு 2-3 நியூ கேரக்டர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல முக்கியமா சோசியல் இந்த மீடியால இருக்காங்களா, இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ், அப்புறமா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் பார்க்கல. நான் பார்த்தேன். ஆனா அவங்க எல்லாருமே இந்த படத்துல வந்து 2-3 இன்ஸ்டாகிராம் அவங்க எல்லாரையும் வந்து இன்ஃப்ளூயன்சர் எல்லாரையும் இந்த படத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. செம்மையா இருந்தது படம். அவங்களெல்லாம் வாய்ப்பு கொடுத்த பிரதீப்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து கிரிஞ்சு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா கிரிஞ்சி வந்து நம்ம சொல்றது தான், அவரே சொல்லியிருப்பாரு. மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து நம்மளுக்கு கிரிஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு பிரதீப் ட்ரைலர்ல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துல கிரிஞ்சு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் பண்ண வேண்டிய படம் வந்து இந்த படம். நீங்க தீபாவளிக்கு நல்லபடியா எல்லாரும் போய் பாருங்க. சரத்குமார் தான், அவர் தான் லீட் ரோல் பண்ணி நல்ல ஒரு லீட் ரோல் பண்ணி நெக்ஸ்ட் வந்து லீட் ரோல்லயே இந்த கேஸ்ட் கான்செப்ட் வந்து சூப்பரா சொல்லி வந்திருந்தாங்க. அவங்க படத்தை பார்த்தா ரொம்ப ரொம்ப ஹீரோ மெட்டீரியல் தானே. ஹீரோ மெட்டீரியல் தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் வந்துட்டாரு. ஏன்னா ஒரு பிளாக் பஸ்டர் 3 படம்லாம் சும்மா கொடுங்க தமிழ். இப்பெல்லாம் 1000 கோடி தான். இப்போ 1000 கோடி இப்போ டார்கெட் போற இடத்துல 100 கோடி இவர் எடுத்து அவனை சொல்லிருக்காங்களே, அது இந்த படத்துல வந்து திரும்பி வந்து சேரும். அவர் தொடர்ந்து எடுக்கிறப்ப நல்லா தான் வரும். நியூ ஜென்ரேஷன் ஆக்டர் மாதிரியே தெரியல. இவர் வந்து சிம்புக்கு முன்னாடி வந்து ஆள் மாதிரி தான் இருந்தாரு. ஏன்னா வந்து சூப்பரா பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அவ்வளவுதான். நல்லா தான் இருக்கு படம், பார்க்கலாம். படத்துல லாக் இருக்கு. லாக்ல நல்லா தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் போகுது, செகண்ட் ஹாஃப் நல்லா தான் போகுது. படத்துல மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் நல்லா தான் பண்ணிருக்காங்க. அது ஒரு சில சீன்ஸ்க்கு ஏத்த மாதிரி வரும்போது நல்லா இருக்கு. இது என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கான படமா இருக்கு? அதான் ஜென்சிக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். ஓவராலா உங்க வீடியோ பார்த்துட்டு வர ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்றீங்க? படத்துக்கு வரலாம், வரது தான் பார்க்கலாம். ஜென்சி கிட்ஸ் பார்க்கலாம், பக்காவா இருக்கு. நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு ஆனா அந்த கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கல. படத்துல ரெண்டு பேருக்கான கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? ஓகே தானா. ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்துச்சு. படத்துல மியூசிக் எப்படி இருக்கு? ஓகேண்ணா.